நண்பர்களே, இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, காலிஃப்ளவரு. இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது நண்பர்களே. முருங்கைக்கீரை சாம்பார், அதாவது முருங்கைக்கீரை சாம்பார்னு சொல்லலாம், முருங்கைக்கீரை கூட்டுன்னு சொல்லலாம். இதை என்னென்ன போட்டு தயார் பண்ணதுன்னா, முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் உருவி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இதை போட்டு அப்படியே குக்கரில் போட்டு சூப்பராக சுவையாக செஞ்சுருக்கேன். இதை மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது நண்பர்களே. முருங்கைக்கீரை சாம்பார் தமிழ்நாட்டிலே நான் ஒரு தினம் சாப்பிட்றேன். சிரிக்காத நீ, என் பொண்டாட்டி சிரிக்கிறேன் நண்பர்களே. வேறு லெவலு. நண்பர்களே, இந்த மாதிரி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டா வயிற்றில் பிரச்சனையே இருக்காது, வயிறு பிரச்சனையே இருக்காது. கலன்னு பாத்ரூம் போயிடலாம், பிரமாதமாக இருக்கும். ஆஹா நண்பர்களே, செம்ம டேஸ்ட் நண்பர்களே. முருங்கைக்கீரை சாம்பார் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உலக லெவலில் பரவட்டும். முருங்கைக்காய் சாம்பார் தமிழ்நாட்டை உலகத்தில் நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாம்பார் என் மனைவி வச்சது செம்ம டேஸ்டாக இருக்கா. சாப்பிட தேனமிரதமாக இருக்கு நண்பர்களே. ஆஹா அடடடடா. யாரும் நினைக்கிறாங்க சார் இவ்வளோ நாளாக இப்படி ஒரு டேஸ்டான குழம்பு ஏப்ப வைக்கல. ஏன் வைக்கல? அதாவது சிலவே இல்லை நண்பர்களே, சிலவே இல்லை. நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குது, இவ்வளோ பாசிப்பருப்பு, இவ்வளோ துவரம்பருப்பு போட்டு வச்சதான். சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், சோம்பு, சீரகம், அவ்வளோதான். முருங்கைக்கீரை சும்மாவே உடம்புக்கு நல்லது. நம்ம சாம்பார் வர வச்சு சாப்பிட்றோம். சார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஒடிச்சவன் நண்பரோட முருங்கீரை ஒடிச்சு அப்படியே அதை உருவி அருமையாக வச்சுருக்கேன். என் முன்னாடி பாருங்க, நல்லா பிணைஞ்சிட்டேன். இதெல்லாம் யார் வச்சு சாப்பிட்றது? காலையில் எந்திரிக்கிறது இதெல்லாம் யார் இப்போ வச்சு கொடுக்குறது? முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்ருப்பீங்க. முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு அருமையான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், வேற என்ன, அவ்வளோப்பா. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. சும்மா டேஸ்ட், சும்மா சொல்லக்கூடாது.
மிளகாப்பொடி போட்டியாப்பா? ம். ஓ, கொஞ்சமாக மிளகாப்பொடி ஆட் பண்ணிடுவாங்க மேடம். சொல்லணும்லதா? சாம்பார் பொடி. சாம்பார் பொடியா? ஓகே. நண்பர்கள, கல்லு மாதிரி இருக்குப்பா ஏதோ. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம். வச்சிரு, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் 3 நாளைக்கு நாள். கீரையை பழசு சாப்பிடக்கூடாது. அப்படியா? அதனால ஒன்றும் இல்லை, நான் சாப்பிடுவேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வெஜ்ஜு சாப்பிட்டா ஏன் பார்க்க மாட்டேங்குது தெரியல. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது நண்பர்களே. இந்த முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான நல்லது, சத்தானது. இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டன், சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டதே நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஏன் இப்படின்னு தெரில. கொஞ்சம் விடுபட்டு வாங்க நண்பர்களே. நம்ம பழைய முன்னொரு காலத்துக்கு போவோம். நம்ம நம்ம 2வது நம்மகிட்ட டெய்லி மட்டன் கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது, சரிங்களா? நம்ம அன்றாட வண்டிக்கு போகிறது 300 ரூபாய்க்கு 400 ரூபா 500. நான் டிரைவர், நம்ம போய்ட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு முடியும். அதை வாங்கி நம்ம மட்டன் சிக்கன் வாங்கி சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஏழையான எங்களை மாதிரி ஏழை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த முருங்கைக்கீரைலாம் நீங்கள் உண்மையிலே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நண்பர்களே. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு எந்த ஒரு கெடுதியும் வராது, உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. நான் மீண்டும் தொண்டை வலிக்க கத்தி சொல்கிறேன், சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், பண்ணா போங்க, ஷேர் பண்ணுங்கள், பண்ணா போங்க. முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமானது, நல்லது. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமேனி என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற. நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, லைசன்ஸ் ராக்ஸ் பயிர் வச்சுங்க. நன்றி வணக்கம், பாய் பாய்.